ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்விஃப்ட் vlog. இந்த புது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சொந்த ஊர் ராஜபாளையத்திலிருந்து கேரளா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பொன்னானின்ற ஊருக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே என்னுடைய மருமகனுக்கு கல்யாணம், அதுக்கு தான் போகிறோம். நம்ம போகிற பாதையிலேயே நிறைய இடங்களை சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கடைசியில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம விருவிடுங்கிற ஒரு ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்லேயே போனோம்னா அந்த செம்பட்டி தாராபுரம் ஹைவே பிடிச்சிடலாம். செம்பட்டியிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போய் பொள்ளாச்சி ரோடை பிடிக்கணும். இப்போ நம்ம போகிறது ஒரு லாங் ரைடு தான். ஏன்னா ராஜபாளையத்திலிருந்து பொன்னானின்ற ஊருக்கு ஒரு 410 கிலோமீட்டர் வருது. நம்ம வண்டி லோ சிசி வண்டி, அதனால் போகிற இடத்துல நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஹைவே பிடிச்சிட்டோம். இதுதான் செம்பட்டி தாராபுரம் ஹைவே. இப்போ நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெஸ்ட் எடுத்தோன்னா அப்படியே பயணத்தை தொடரலாம். இந்த ஊர் தான் செம்பட்டி. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதுதான் பொள்ளாச்சி பாலக்காடு ஹைவே ரோடு. இப்போ நம்ம போகிற பாதையிலேயே பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த முருகன் கோவில். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வாங்க போய் அந்த கோவிலையும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த பழனியில் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த குதிரை வண்டி தான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனே ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறையா புரோக்கர்ஸ் நம்மளை சுற்றி நின்றுட்டு ரூம் வேணுமா, பார்க் இங்கே பண்ணாதீங்க, எங்களுக்கு இடம் இருக்குது, செருப்பு இங்கே போடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க யாரையும் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். குறிப்பாக கேரளாவிலேருந்து வரக்கூடிய மலையாளிஸை இந்த மாதிரி நிறைய அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்காக மலையாளத்தில் கூட பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரூம் கிளாக் ரூமு. 10 ரூபா பே பண்ணால் போதும். அதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிவிட்டு சாவியை நம்மளே வச்சுக்கலாம். இப்போ தெரியுது பாருங்கள், இங்கே ஃப்ரீயாகவே நம்ம செப்பல்ஸை பாதுகாப்பு வச்சுக்கிடுவாங்க. மலை மேலே ஏறி கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். மேலே கேமரா நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேலே வச்சு வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம நல்லாவே சுற்றி பார்த்துட்டோம். வாங்க நம்ம போகலாம். நம்ம கோவிலிருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக வண்டியை நிப்பாட்டியிருந்தோம். அந்த கடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா, கடை பேரே ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்டு மகிழ். உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியான இருந்துச்சு சாப்பாடு. அந்த கடையில் ஒரு 2 அண்ணனும் ஒரு அக்காவும் இருந்தாங்க. நம்மளை ஏதோ கடைக்கு சாப்பிட கூப்பிட்ட மாதிரி கூப்பிடல, விருந்துக்கு கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு பரிமாறினாங்க. கடை ரொம்ப சுத்தமான நீட்டாக இருந்துச்சு. பாத்ரூம் வசதியோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடை முன்னாடி இருந்த ஒரு வசனமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, உணவே மருந்துன்னு. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான சாப்பாடு தான். நம்ம லாங்காக ரைடு போகிறதுனால சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இங்கே அசைவ சாப்பாடு, சைனீஸு, தந்தூரிஸ்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான கடை.
உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமாக அவங்க பரிமாறினது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, நாங்கள் இப்போது மறுபடியும் ஹைவே பிடிக்க போகும்போது இந்த காட்சியை பார்த்தோம். இந்த குதிரைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இனி அடுத்து இதிலிருந்து நம்ம பாலக்காடு பொன்னானி போகிற வீடியோவை அடுத்த வீடியோவை போடுவோம். எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.